இதை விட மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உங்களோட தேவை ஃபோட்டோவுக்கா வீடியோவுக்கா? இல்லை சார், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் நான் பண்ணுறேன், வீடியோகிராஃபி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னா, இல்லை ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், இடையில சின்ன சின்ன கண்டென்ட் போடுவேன், ரீல்ஸ் போடுவேன், பிடிஎஸ் வீடியோலாம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் அப்படின்னா, வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். 2026 புதுசாக ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே வர்ற நிறையா நியூ ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க கேட்கக்கூடிய பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நான் எந்த கேமரா வாங்குறது, டிஎஸ்எல்ஆர் வாங்கலாமா மிரர்லெஸ் வாங்கலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கவே இருக்குது. ஈவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு 10-15 வருஷம் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட சில நேரங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நான் எந்த கேமரா வாங்குறது, இப்போ எல்லாமே மிரர்லெஸ்க்கு மாறிக்கிருக்காங்க, நான் மிரர்லெஸ்க்கு மாறணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் அண்டு மிரர்லெஸ் 2 கேமராவுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசனை அவங்களுக்கு ஷார்ட் போட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நிறையா சொல்லியிருக்கேன். உங்களுடைய புது ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபராக வர்றாரு அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர்னால் என்ன, மிரர்லெஸ்னால் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். டிஎஸ்எல்ஆர்னால் அதோடைய அப்ரிவேஷன் டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ். அதாவது ஒரு கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா பார்த்துருப்பீங்க, அந்த கேமராவோட லென்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, அதான் லைட்டுங்கிறோம். அந்த லைட்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஷட்டர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த லைட் வந்து உள்ளே வர்றப்ப ஷட்டர் மேலே ஓப்பன் ஆகும். அதுக்கு பின்னாடி ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் கேப்சர் பண்ணி அது சென்சாருக்கு அனுப்பும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் டிஎஸ்எல்ஆர். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாடி வெயிட்டாக இருக்கும், அதோடைய சைஸும் பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் நிறையா மெக்கானிக்ஸும் இருக்கனால. இது மிரர்லெஸ் அப்படின்னா நேம்லேயே இருக்குது, மிரர்லெஸ். மிரர் இருக்காது. அந்த லென்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை டேரெக்டாக சென்சாரே வந்து கேப்சர் பண்ணிக்கும், இடையில அந்த மிரர் இருக்காது. ஸோ அதனாலே மிரர்லெஸ்ங்கிறோம். இதனாலே நிறையா மெக்கானிக்ஸை வந்து உள்ளே தூக்கியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. மிரர்லெஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களே நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். டிஎஸ்எல்ஆர்ங்கிறது கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்கும். மிரர்லெஸ்ங்கிறது உங்களுக்கு முன்னாடி நீங்களே நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ்எல்ஆர் அண்டு மிரர்லெஸ்க்குரிய டீட்டெயில் கம்பேரிசனாக ஒரு 7 கேட்டகரியாக பிரிச்சுருக்குறோம். அந்த 7 கேட்டகரி என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைஸ் அண்டு வெயிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அந்த மிரர் இருக்கிறனால உங்களுக்கு பாடி பெருசாக இருக்கும், அதே சமயம் வெயிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மிரர்லெஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிரர் இருக்காது, அதனால் உங்களுக்கு பாடி சின்னதாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸும் இருக்கும். டிஎஸ்எல்ஆரை ரொம்ப நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வெயிட்டாக இருக்கனால. மிரர்லெஸ் அப்படி கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எந்த கேமரா வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர்லெஸ் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது கிட்டத்தட்ட வின் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் டிஎஸ்எல்ஆர் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுக்குமே நம்ம வின் கொடுத்துடலாம். ஸோ இதில் 2 கேமராவே வின் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி. இமேஜ் குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ்எல்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்குது. அதே 24 மெகா பிக்சலில் ஒரு மிரர்லெஸ் கேமரா இருக்குது அப்படின்னா, அப்போ ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட சென்சார் வேறு, அதோட சென்சார் வேறு, இதோடைய ப்ராசஸர் வேறு, இதோட ப்ராசஸர் வேறு. இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே சென்சார் அப்படிங்கிறனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம மிரர்ஸில் எடுக்கிற ஃபோட்டோ தான் ஓஹோ நல்லா இருக்குது, டிஎஸ்எல்ஆரில் அதே மெகா பிக்சலில் இருக்கக்கூடிய இருக்கிற கேமராவை எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது, எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபரை பொறுத்து. ஸோ இதுலேயும் நம்ம 2 பேர்த்துக்குமே வின் கொடுத்துடலாம். என்னடா 2க்குமே வந்து மார்க் போட்டுக்கிட்டே இருக்கேன், 2மே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறானே, 2க்குமே வந்து டிமெரிட்ஸே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடியதில் இருக்கும். தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரை பொறுத்தவரையில், டிஎஸ்எல்ஆரில் பழைய கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 51 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். சில இன்னும் ஓல்டரான டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ், 21 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் மிரர்லெஸில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வரக்கூடிய மிரர்லெஸ் கேமராலாம் மினிமம் வந்து 300க்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஐ ட்ராக்கிங், ஃபேஸ் ட்ராக்கிங், அனிமல் ட்ராக்கிங், ஏரோப்ளைன் ட்ராக்கிங், பேர்ட்ஸ் ட்ராக்கிங்,
இந்த மாதிரி நிறையா ஆட்டோ ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதில். ஸோ நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கரெக்டான ஃபோக்கஸில் எடுக்கிறதுக்கு ஒரு புது ஃபோட்டோகிராஃபர் கண்டிப்பாக அந்த நேருவார். இதே புது ஃபோட்டோகிராஃபர் மிரர்லெஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் ஒரே கிளிக்கில் எடுக்க முடியும். டிஎஸ்எல்ஆரில் அவர் 2-3 டேக் எடுத்தால் தான் அவருக்கு பர்ஃபெக்டாக ஒரு டேக்கை செலக்ட் பண்ண முடியும். ஆனால் மிரர்லெஸில் அப்படி கிடையாது. சிங்கிள் டேக்கில் சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்டில், அதாவது இந்த ட்ராக்கிங்லாம் யூஸ் பண்ணி அவர் சூப்பராக எடுக்க முடியும். ஸோ இதில் எது வின் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் வின். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ். வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர்லேயும் வந்து 4K எடுக்க முடியும், மிரர்லெஸ்லையும் 4K எடுக்க முடியும். ஈவன் நீங்கள் மிரர்லெஸில் 6K 8K வரைக்கும்லாம் இப்போ வந்து எடுக்க முடியும். பட் மிரர்லெஸில் அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. 4Kங்கிறதே அதிகம்தான். பட் நம்ம ஏற்கனவே வந்து மெகா பிக்சலை பற்றி பேசணும் இல்லையா? அப்போ 2 மெகா பிக்சலுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப 2க்குமே நம்ம வின் கொடுத்துட்டோம். ஆனால் இதில் அப்படி வின் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. என்ன தான் 4K வந்து டிஎஸ்எல்ஆரில் கொடுத்துருந்தாலும் அதோடைய ப்ராசஸர், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பழைய டெக்னாலஜி. ஆனால் மிரர்லெஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே புது டெக்னாலஜி. ஸோ புது டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங், அனிமல் ட்ராக்கிங், வெஹிக்கிள் ட்ராக்கிங் இது எல்லாமே நிறையா இருக்கனால ஆட்டோ ஃபோக்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிஎஸ்எல்ஆரை விட உங்களுக்கு மிரர்லெஸில் சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம யார் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் வின் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப். என்ன தான் பேட்ரி லைஃப்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் மிரர்லெஸில் எந்த கேமராவும் இல்லை. ஒரு சில கேமராவில் 3/4 மணி நேரம் வரைக்கும் எங்களால் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அது வீடியோவில். பட் இருந்தாலும் மிரர்லெஸ் கேமராஸோடைய பேட்டரிஸ் எல்லாமே குட்டியாக இருக்கும், டிஎஸ்எல்ஆரோடைய பேட்டரிஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். டிஎஸ்எல்ஆருடைய கேமராஸ் எல்லாமே பேட்ரி பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து கேமரா ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கேமராவோட சென்சார், கார்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ்க்கு மட்டுமே வந்து பேட்டரி சப்ளை ஆகும். ஆனால் மிரர்லெஸ் அப்படி கிடையாது. மிரர்லெஸோடைய பேட்டரி எல்லாமே வந்து ஹோல் கேமரா ஃபுல்லாக சப்ளை ஆகிறதுனால அதோட பேட்டரி ட்ரைன் ஆகத்தான் செய்யும். மிரர்லெஸில் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜிஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பவர் கன்சப்ஷன் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் டிஎஸ்எல்ஆரில் அப்படி கிடையாது. ஸோ பேட்டரி லைஃப்பை மட்டுமே வச்சு நீங்கள் கேமராஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் டிஎஸ்எல்ஆர் தான் வின் பண்ணியிருக்கு. மிரர்லெஸ் டவுன் ஆகிடுச்சு. ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 3 பேட்டரி இருந்தால் தான் மிரர்லெஸில் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஆனால் டிஎஸ்எல்ஆர் பொறுத்தவரையில் ஒரு பேட்டரி இருந்தாலே போதும், 2-3 ஈவெண்ட்டு கண்டினியூஸாக எடுக்க முடியும். ஈவன் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிறது டிஎஸ்எல்ஆர் தான், நான் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணிக்கிறதும் டிஎஸ்எல்ஆர் தான். ஸோ நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸஸ். லென்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரை பொறுத்தவரையிலையும் எக்கச்சக்கமான லென்சஸ் இருக்குது. ஒரு 3rd பார்ட்டி லென்சஸ் கூட எடுத்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் அதோட ப்ரைஸஸும் கம்மி. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நிக்கானில் ஒரு 50mm வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்? ஒரு 12,000-13,000 வாங்கலாம். அதே 50mm கேனானில் வாங்கலாம் அப்படின்னா டிஎஸ்எல்ஆருக்கு ஒரு 9,000-10,000 வாங்க முடியும். அதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 50mm அதே 1.8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக above 20க்கு மேலே தான் வரும். 17-18க்குலாம் இருக்குது. ஒரு 3rd பார்ட்டி லென்சஸ் இருக்கலாம், அது யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் தான் பெஸ்ட்டு. லென்ஸ் ஆப்ஷன்ஸும் அதில் அதிகம். ஸோ இதில் வின் பண்ணது யாருன்னா டிஎஸ்எல்ஆர் தான். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி அப்படின்னா நம்ம அந்த கேமராவை வச்சு எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துக்கங்களே. நான் முன்னாடி வச்சுருந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 3000 இன்னமும் இருக்குது. 7000 யூஸ் பண்ணியிருந்தேன், அதை அப்டேட் பண்ணிவிட்டு 7500 வாங்கினேன். இந்த 3 கேமராலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி தான். பேட்டரி லைஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லாயிருக்கு. டியூரபிலிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன தான் அடித்தாலும் தாங்கும். நீங்கள் அந்த கேமரா வச்சுக்கிட்டு ஓடலாம், ஒடியாரலாம், பேக்கில் தொங்க விட்டு நீங்கள் வாட்டில் ஜாலியாக போகலாம். ஒரு செங்கல் கட்டியை தூக்கி பேக்கில் போட்ட மாதிரி இருக்கும், அது வாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மிரர்ஸில் அப்படி கிடையாது. என்ன தான் 4 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருந்தாலுமே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சட்ரு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த சட்ரு கொஞ்சம் விளையிருச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா நீங்களே பார்க்க முடியும். ஆனால் டிஎஸ்எல்ஆரில் உங்களுக்கு ரொம்ப ரேர் அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ இதை வந்து டியூரபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் தான் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னமும் டிஎஸ்எல்ஆர் தான் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிருக்காங்க. மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான கேமரா,
ஒரு ஏமாற்ற முடியாத ஒரு கேமரா, நம்மளை கண்டிப்பாக கைவிடாது அப்படிங்கிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎஸ்எல்ஆர் மட்டும்தான், மிரர்லெஸ் கிடையாது. ஆனால் மிரர்லெஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. மிரர்லெஸ்ஸோட சப்போர்ட் எனக்கு இருக்கவே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் டியூரபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். டிஎஸ்எல்ஆரை வந்து நீங்கள் ரக்கடாக யூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரூஃப். நீங்கள் மலையில் லேசான சாரலில் தூரிக்கிட்டு கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ தான் டஸ்ட்டில் நீங்கள் எடுத்தாலும் அது நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், தொடச்சிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து சக்கடி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதில் எந்த கேமரா வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சார்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிரர்லெஸ்ஸும் டிஎஸ்எல்ஆரும் ரெண்டுமே வந்து சைட் பை சைடில் ஒரு சில விஷயங்களில் வின் பண்ணியிருக்கு, ஒரு சில விஷயங்களில் வந்து அது லாஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்காக வந்து மிரர்லெஸ் தான் ஆகா ஓகோ அல்லது டிஎஸ்எல்ஆர் தான் ஆகா ஓகோ அப்படின்லாம் சொல்ல வரல. ரெண்டும் சமசரமாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மை தான். கண்டிப்பாக நான் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்ல வருவேன். ஆனால் நீங்கள் என்ன கேமரா வாங்கணுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் மிரர்லெஸ் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. அப்படி மிரர்லெஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பட்ஜெட்டை பார்க்கக்கூடாது. டிஎஸ்எல்ஆரோட மிரர்லெஸ் பட்ஜெட் கூட வரும், லென்ஸோட ஆப்ஷன்ஸும் கூட வரும், அதோட அக்சசரிஸும் ப்ரைஸ் கூட வரும். ஒரு ஈவெண்ட்டுக்கு குறைஞ்சது 3 பேட்டரி கொண்டு போய் ஆகணும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அல்லது என்னால் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மிரர்லெஸ் வாங்குங்க. அதே மாதிரி இல்லை எனக்கு டிஎஸ்எல்ஆர் தான் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் ப்ரைஸ் கம்மி, லென்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கும், நீங்கள் ரக்கடாக யூஸ் பண்ணுறதுக்கு இது போதும். இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இதை விட மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உங்களோட தேவை ஃபோட்டோவுக்கா வீடியோவுக்கா, ரெண்டும் வேறு வேறு. இல்லை சார் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் நான் பண்ணுறேன், வீடியோகிராஃபி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லை ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், இடையில சின்ன சின்ன கண்டென்ட் போடுவேன், ரீல்ஸ் போடுவேன், பிடிஎஸ் வீடியோலாம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் அப்படின்னா மிரர்லெஸ் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மணி பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இனிமேல் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.